Tamil Nadu 360 News. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேத மந்திரங்கள் முழங்க மாதானம் முத்துமாரியம்மன் கோயிலில் மகா சண்டி யாகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டுண்ட புளிய மரங்கள் மீண்டும் துளிர்த்த அதிசய தலமான மாதானம் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் ஆனி மாத மகா சண்டியாக பெருவிழா நேற்று சித்திரை நட்சத்திரத்தை முன்னிட்டு பக்தி பெருக்குடன் நடைபெற்றது. மார்கண்டேய புராணத்தின் 700 ஸ்லோகங்களைக் கொண்ட சப்தசதி மந்திரங்களின்படி 3 பாகங்கள், 13 அத்தியாயங்கள் மற்றும் 13 தேவதைகளுக்கான பூர்ணாவதி ஹோமங்களுடன் இந்த சண்டி ஹோமம் விமரிசையாக நடத்தப்பட்டது. விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், கோபூஜை, கஜபூஜை மற்றும் அஸ்வ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாககுண்டத்தில் பட்டுப்புடவை, தங்க திருமாங்கல்யம், மெட்டி, மூங்கில் முரம், மர குங்குமச்சிமிழ் மற்றும் நறுமணத் திரவியங்கள் அர்ப்பணிக்கப்பட்டன. யாகத்தில் வைத்து பூஜித்த புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்டு முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடத்தப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் பரம்பரை தர்மகர்த்தா நடராஜ், விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். பூஜித்த புனித நீரால் மகா அபிஷேகம் கூட தர்மகர்த்தா நடராஜ் ஊர் மக்கள் பாங்குடன் நடத்த, அம்மனின் பேரொளியில் அகிலத்து வினை தீர மாதானத்து மாரியவள் அருள்மழை பொழிந்தாளே. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக மாதானத்திலிருந்து செய்தியாளர் சண்முகம்.